Hello guys, இன்னும் நாம் பார்க்க போகிறது Minecraft gameplay part 1. Let's go to the video. Hello guys, நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் Minecraft gameplay. இதுதான் ஹார்ட்கோர் மோட். இது கொஞ்சம் கஷ்டமான மோட். நாம் ஒரு வாட்டி இரண்டு அவுட் ஆனால் பின்ன நமக்கு வர முடியாது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உள்ள ஆரம்பம் நான் உங்களுக்கு காட்டலாம். அப்படி உள்ள வந்தாச்சு. இங்கே ரொம்ப ஜோம்பிஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் உட் கலெக்ட் பண்ணேன்னா அதுக்கு இங்கே ஜோம்பிஸ் அடிக்கணும். நான் கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் தூரத்துலேருந்து நான் இதை கலெக்ட் பண்ணலான்னு இருக்குது. ஆழத்தை பார்த்தீங்களா, ரொம்ப ஆழமாக இருக்குது. நான் இங்கே இருந்து மேக்ஸிமம் ஒரு 5 அணை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணால் தான் கொள்ளலாம். இப்போ நான் பார்த்தீங்களா ஜோம்பிஸ் சவுண்டு நல்லா கேட்குது. நான் இப்போத்தைக்கு ஒரு 5 அணை கலெக்ட் பண்ணியாச்சு. அதில் இது பிளாங்க்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு கிராஃப்டிங் டேபிள், இதுதான் மெயின். என்ன இது இருந்தால் தான் நமக்கு எல்லாம் உருவாக்க முடியும். அப்புறம் நான் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியதை தோண்டி எடுத்த உடனே தான் நமக்கு ஸ்டோன்ஸ் கிட்டோம். இதுக்கடியில் கொஞ்சம் வியூகோ அங்கே நமக்கு கிட்டோம். இதுதான் மெயின் எசென்ஷியல் ஃபார் மேக்கிங் ஆல். அப்படின்னா ஃபர்னேஸ் அதே போலത്തെ டைப் எல்லாம் இதில் ரெண்டு தான் கிட்டோம். அப்படி நான் 33 அணை கலெக்ட் பண்ணியிருக்கேன். 2 தோண்டி அப்படியே வந்து நான் 2 கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு கிடைக்கும். அடுத்து கொஞ்சம் கூட கலெக்ட் பண்ணிவிட்டு நான் போலான்னு இருக்குது. அதனால கொஞ்சம் கூட விட்டு நான் கலெக்ட் பண்ணினேன். இந்த மியூசிக்கெல்லாம் இங்கே ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கூட உட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, சீட்ஸே பண்ண முடியாது. நீங்கள் வேணா பாருங்கள், ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நமக்கு சீட்ஸ் என்ன பண்ண முடியாது. நமக்கு கான்டினென்ட்ஸ்னால் நம்ம எங்கே நிற்கணும்னு, அடுத்து எத்தனை நாள் நம்ம ப்ளே பண்ணோன்னு நமக்கு தெரியும். என்ன பொசிஷன் அது மெயினாக எல்லோரும் யூஸ் பண்ணுவேன்னு, அதெல்லாம் நாட் த லைக். இப்போ அந்த நான் டூல்ஸ் எல்லாம் கிராப் பண்ணி நான் ஒரு போட்டு வைக்க போகிறேன். அந்த தண்ணியிலோடி நமக்கு போகல, எந்த இடம் கொஞ்சம் கஷ்டமான இடம். ஸோ லெட்ஸ் கோ டு போட். ஏன்னா இந்த இடம் ஜோம்பிஸாக இருக்குது. ஸோ நான் கீழோடி போட்டிலோடி போகலாம். அதுக்கு வேண்டி நான் உட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே போட்டு வாக்குக்கு வேண்டி பார்த்தேன்னா போட்டை காணட்டு பின்ன பீன் அடிக்க அடித்து வாக்கலான்னு இருந்து நான் இப்போ பீன் அடித்து வாக்க போகிறேன். அப்போ போட்டு வேணும். அந்த மேலே இருக்க அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணிச்சோன்னா நமக்கு தெரியும். இப்போ பீன் அடிப்பேன். நான் வந்து 14 போட்டு நம்ம ஒன்று தான் வேகணும். நமக்கு மட்டும்தான் 14 வரைக்கும் இல்லை. அப்புறம் இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கொண்டு இதாக்ஸ் ஆக்கிட்ட இருக்கிறது. அப்படியே நமக்கு போட் எடுத்துக்கொண்டு நமக்கு ஜர்னியை ஆரம்பிப்போம். இங்கே வச்ச முடியாது. ஸோ நாம் இங்கே வைப்போம் கொஞ்சம் தள்ளி ஆடி. அண்ட் லெட்ஸ் கோ டு அட்வென்ச்சர். நான் முங்கினேன், இல்லை முங்கில்லை, வெளியில் போயிட்டாக்கு வந்தேன். முங்கின ஒரு நிமிஷம். நீ நமக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்ப்போம். நிறைய பெரிய ஜர்னி ஆக்குது. இந்த ஜர்னி கொஞ்சம் லாங் ஆகும். ஸோ நமக்கு இந்த இடத்துலேருந்து நாம் இப்போ எங்கே போகிறோன்னா வில்லேஜை கண்டுபிடிச்சதுதான். வில்லேஜு கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிச்சேன். நான் ஐரன் பிளாக்ஸ் போகலாமான்னு இருந்தேன். நான் ஐரன் பிளாக்ஸ் எல்லாம் போய் பார்த்தேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரத்துலேயே இது கிட்டுச்சு. 1.5 மணிக்கூரா தேடிஞ்சப்பந்தான் ஃபைனலாக இது கிட்டுச்சு. இந்த இடத்துல ஏண்டாக்கி எனக்கு சந்தோஷமே வந்து. ஏன்னா இந்த இடம் லேண்ட் அப்படின்னு நினச்சால் இது ஒரு மவுண்டன் தான் நினச்சேன். கொஞ்சம் தூரம் கூடி போனேன். ஒரு இடம் கிட்ட இல்லை. லாஸ்ட்டு இதில் வந்த பிறகு தான் ஒரு சின்ன ஏலி போல் ஒரு இடம் கண்டேன். இந்த சைடில் போகும்போது எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்து அப்படியே போனேன். அப்புறம்தான் இது நடந்து
நான் டர்ட்டுட்டு மேலே போயிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் இதை கண்டேன். இதுதான் சூப்பராக இருக்குங்க. பெரிய மலைக்கு மேலே நான் ஏறேன். என்ன அழகான இடம். ஆனால் நாம் எதிர்பார்த்தது வில்லேஜ். ஆனால் கிட்டுனது இந்த இடம். சரி, நமக்கு இங்கேயே கொஞ்சம் நேரம் அட்வென்ச்சர் பண்ணி பார்ப்போம். நமக்கு இந்த இடமே போதும். இந்த இடமே நமக்கு சரியான இடம் தான். அடுத்து நான் அப்படியே நேரம் ஓடுனேன். சரி, நமக்கு வில்லேஜ் கிட்ட தானே பார்ப்போம். இல்லைங்க நம்ம சும்மா கறாங்கோ. அங்கே பாருங்க, ஸ்னோ மவுண்டெயின். எனக்கு சாப்பாடு இதுவரை எடுக்கலாம். சாப்பாடு வேணும். வில்லேஜ் எடுங்க, ஃப்ரீயாக சாப்பாடு எடுக்கலாம். நான் பார்க்கம்பா இங்கே ஒரு வில்லேஜ் தெரிஞ்சு. ஆனால் நான் இதுவரை காணல. இப்போலாக்கும் கண்டோம். இப்போ இது பார்த்தவராக்கு எனக்கே சந்தோஷம் வந்து. அப்போ இதே இந்த வில்லேஜ் கிட்டன பிறகு கொஞ்சம் இந்த வில்லேஜை நான் பார்க்க வேண்டி கொஞ்சம் தூரமாக போகணும். அப்புறம் இதான் என் கோலம். அப்புறம் கீழே இறங்கி நமக்கு எடுத்து போகலாம். And guys, இதுதான் இல்லைன்னு தான் ஃபுட்டு கிடைக்கும். And guys, நான் டூல்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அப்புறம் எல்லாம் ஆர்டராக வச்சேன். ഇനി നൈറ്റ് ആവാൻ തുടങ്ങിച്ച് ഇനി നമുക്ക് ഉറങ്ങണം. அதுக்கு வேண்டிய இடத்த தேடி வில்லேஜில் ஃபுல்லாக பெட்ஸாக இருக்கும். அதுകൊണ്ട് இந்த வெளியாரி உறங்கலான்னு இருக்கு. அந்த இடம் சூப்பராக இருக்கு. நமக்கு வீடு கட்டக்கு. அதனால இப்போ நமக்கு அங்கே போய் ஒரு நல்ல வீடு கட்ட முடியுமான்னு பார்ப்போம். இப்போ நான் மேலே ஏறி ஆயில் அந்த இடத்துல போயிருந்து இந்த இடம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய குண்டு இருக்கு. இந்த இடத்த தான் நாம் கிளியர் பண்ண போகிறோம். பிளத்தைக்கு எல்லா ஐட்டம்ஸும் நான் இங்கே வச்சேன். நமக்கு ஒரு பெட்டு வேணும். அதை நான் அட்டையை போட்டுட்டு அதில் ஒரு வீல்லேண்டு இந்த வீடு தாங்க நல்லா இருக்கு. சரி, ஒரு மஞ்சள் பெட்டு இட்டுச்சு. இதில் தான் நாம் உறங்க போகிறோம். இங்கே பெட்டெல்லாம் வச்சு நான் இப்போ நீ ஜஸ்ட் அதில் ஒராக்க போகிறேன். அப்புறம் ஃபர்னேஸ். இப்படி தான் நமக்கு ப்ரெட் உருவாக்கியது.
இப்போ நமக்கு ப்ரெட்டு கிட்டும். இதுதான் நம்ம சாப்பாடாக யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் கைஸ் நாம் இன்னும் செய்ய போகிறோம். கைஸ் நான் இந்த இடத்த கிளியர் பண்ணலான்னு இருக்கு. அதனால் கொஞ்சம் இப்போத்தைக்கு கிளியர் பண்ணி வேறு இந்த டர்ட்டை வச்சு நான் ஒரு ஐடியா செய்ய போகிறேன். நான் இப்போத்தைக்கு உங்களை ஷார்ட்டாக காட்டியேன். இப்போத்தைக்கு நான் மேலே போயிருந்தோடு சன்னம் கட்ட போகிறேன் பாருங்க. அண்ட் கைஸ் இதுதான் மேஜிக். 3, 2, 1 இத்தனை நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இனி நாம் இதில் வீடு கட்டலான்னு இப்போத்தைக்கு நமக்கு டைமும் குறைவு. அதனால நான் இப்போ இந்த ஸ்டேர்ஸ் எங்கே நல்லா இருக்கும். அதான் நாம் அங்கே செய்யலாம். இப்போ பாருங்க இந்த இடத்த மட்டும், இந்த இடம் கொஞ்சம் நான் கிளியர் பண்ணுமே. இன்னும் இதும் கூடி கொஞ்சம் சரியாகினா ஓகே. ஓகே இது கொஞ்சம் கிளியர் பண்ணியாச்சு. இந்த ஒரு சிறிய இடம் கூடி கிடக்கு. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்ப்போம். இது கொஞ்சம் கஷ்டம், நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் கிளியர் பண்ண போகிறேன். இனி நிறைய இருக்குது, கிளியர் பண்ணி வர பாருங்க. அண்ட் கைஸ் இது ஒரு இடத்துல பறந்துட்டு இருக்கு. நான் 2 நாள் விளையாடிருக்கேன், உங்களை சைடில் பார்த்தா தெரியும். இப்போ நாம் கீழே போய் நான் சைடில் ஒரு ஸ்கெலிட்டனை பார்த்தேன். இப்போ அந்த ஸ்கெலிட்டனை எப்படி கொல்ல போகிறேன்னு இப்போத்தைக்கு அதை நமக்கு ஒரு மாதிரி கேட்போம். ஃபஸ்ட்டு நமக்கு இத்தனை இடத்தையும் கிளியர் பண்ணணும். இத்தனை இடத்தையும் பட்டுன்னு கிளியர் பண்ணி வைப்போம். கொஞ்சம் கஷ்டம் நிறைய இருக்குள்ள. லைக் பண்ணாதாங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நான் இந்த இடத்த கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கூடிதாய். இனி 2 ஸ்டெப்ஸும் கூடி தான் கிளியராக செஞ்சால் கிளியராகும்.
இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. எனக்கு ஒரு சைடில் வரணும், அதுக்கேற்ற போல் செய்ய கொஞ்சம் கஷ்டம். பார்த்து செய்யணும். இதை நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூடி தான். அப்புறம் தான் இனி இதையும் கூட இந்த சைடு ஃபிட் பண்ண மதி. அப்புறம் தான் நமக்கு ஸ்டேர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனி இதில் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டேர் கேஸ் வச்சா கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேறு எல்லாம் ஸ்டேர்ஸ் வச்சு சைடில் கொஞ்சம் டெக்கரேஷன் செய்யும் கொடுத்தா நல்லா இருக்கும் பார்க்க. இதுதான் ஸ்டேர்ஸு. இதை வச்சு தான் நம்ம ஸ்டேர்ஸ் பண்ண போகிறோம். இப்போத்தைக்கு எனக்கு டெட்டானம் தான் இருந்து, அதை வச்சு இப்போத்தைக்கு மேலே அறிய போல் நான் செட்டப் பண்ணி ஒன்றா வச்சு அத்தனை தான் தீர்ந்து. இப்போ பாருங்க என்ன ஃபாஸ்ட் ஏர் வேணும். இதுதான் ஃபாஸ்ட் ஏர் ஆச்சு. இது கொஞ்சம் ஈஸி. இப்போலாம் நான் அந்த ஸ்கெலிட்டனை பார்ப்பேன். அந்த ஸ்கெலிட்டன் இப்போ இன்னும் எப்படிയെങ്കിലും அதை மட்டும் எப்படிയെങ്കിലും கொல்லணும், അല്ലെങ്കിൽ நாம தான் அவுட் ஆகும். അതുകൊണ്ട് கொஞ்சம் കറങ്ങി പോയി പയ്യെ ഒളിച്ചൊളിച്ച് അത് അടിച്ചിലാണ് ഇതിൽ കറങ്ങി പോനെ. അതിനെയും കാണല്ലേ. அப்படி அந்த மரத்துக்கு இடையில ஒழிச்சு கொஞ்சம் நேரத்தில் அது காணாக்க வேண்டிய சைடு வந்தேன். இப்போ அது வரும். இனி அது கஷ்டம் அடித்தேன். இது ஞாபகம் போட்டுட்டே இருக்கு. அதனால கொஞ்சம் கிட்ட வந்து வச்சு அடிச்சில பட்டன் அடித்தா அத்தனை ரெண்டு எலும்பு கிட்டுச்சு. எனக்கு இந்த எலும்பை வச்சு நமக்கு ஓரம் விளையாக்க முடியும். அப்புறம் இந்த ஹார்ட் கவரில் நாம் வரைக்கும் அவுட் ஆனோன்னா பின்ன நமக்கு அடுத்து இந்த டெலீட் பண்ணணும். அடுத்து நாம் இருக்கிற நமக்கு இடம் வேணும். இல்லை நம்ம கொஞ்சம் கூடி இடத்த நமக்கு கிளியர் பண்ணணும். இப்போத்தைக்கு நான் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பாருங்க, நான் இந்த இடத்த கிளியர் பண்ணி அத்தனை இப்போ நைட் ஆயிடுச்சு. இந்த சன்னத்தை மட்டும் கீழே ஆகினே அத்தனை. இப்போ நான் உறங்கி டே 3 ஆரம்பிக்க போகிறேன். இப்போ நமக்கு டே 3. இப்போ நான் ஒரு ചെറിയ வீடு உருவாக்க போகிறேன். இந்த வீடை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்க, நான் இந்த இடத்த அந்த செஸ்ட்டு கொஞ்சம் இலக்க கஷ்டம், என்னால் இந்த சைடில் எடுத்து வச்சேன். இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் வீடை உருவாக்கிட்டு உங்களுக்கு காட்டியேன். അല്ലെങ്കിൽ உங்களுக்கு கஷ்டம் நிறைய நேரம் ஆகும். எப்படி இது ஒரு 3 hours இருக்குது இந்த வீடியோ. அதனால் நீங்கள் இது முடிஞ்ச பிறகு வாங்க. நான் முடிஞ்ச பிறகு உனக்கு எல்லாம் தருவேன். இன்னும் நான் இந்த ஃபென்ஸ் வச்சு இதுதான் வீடு. இன்னும் இந்த ஃபென்ஸ் வச்சு நான் சைடில் எல்லாம் மற்ற ஜன்னல் போல் போட போகிறேன். அப்புறம் இன்னொரு வாதல் வேணும். இந்த வாதலுக்கு வேண்டி கிராஃப்டிங் டேபிளில் போய் ஒரு வாதலுக்கு வேண்டி இன்னும் பிளாங்க்ஸ் வேணும். அதனால் கொஞ்சம் பிளாங்க்ஸ் எடுத்து ஒரு வாதல் உருவாக்கி அப்படி நமக்கு வாதலையும் வச்சாச்சு. அத்தனை தான் நமக்கு வீடு உருவாக்கியாச்சு. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, அல்லங்க அப்படியே விடுங்க. அத்தனை தான் என்ன இங்கே தான் கொஞ்சம் நாளത്തേக்கு இருக்க போகிறோம். அடுத்த எபிசோடில் எப்படிங்கிற நமக்கு புதிய ஒரு வீடை கிட்டக்குள்ள பிளான் பார்ப்போம். அத்தனை தான். அடுத்து நீ கொஞ்சம் கூட நமக்கு நீங்கள் செய்யலாமான்னு பார்த்தேன். பின்ன இன்னும் டைம் ஆயிடுச்சு. அண்ட் பை பை கைஸ். அத்தனை தான் வீடியோ எண்டாக போகிறது. லைக் பண்ணாதாங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை இங்கே கிளிக் பண்ணுங்கள். அத்தனை தான். பை பை கைஸ். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பேலன்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.